சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே. பொண்ணை வந்து ஹோம்ல சேர்க்க வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிடலாம். ஓகே மேடம். நாளைக்கு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே மேடம். கிளம்புங்க. குட் நைட் மேம். ஓகே போமா.
ஹலோ ஹலோ, மல்லிகா வீடுங்களா? ஆமாங்க. சார், என் பேரு முரளி, வக்கீலா இருக்கேன். சென்னையில இருந்து பேசுறேன். உங்க பொண்ணு மல்லிகா இங்க என் கஸ்டடியில இருக்காங்க. அப்படியா சார்? எங்க இருக்கா? சென்னையில தான். அட்ரஸ் நோட் பண்ணிங்க. ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். முரளி, நம்பர் 30, 3rd கிராஸ் ஸ்ட்ரீட், ஏஜிஎஸ் காலனி, முகலிவாக்கம், சென்னை 116. சார் ப்ளீஸ் உங்க போன் நம்பர் கொடுங்க. நோட் பண்ணிங்க. 9444 004425. சார், தேங்க்யூ வெரி மச் சார். நாங்க இப்பவே புறப்பட்டு வந்துடுறோம் சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். நேர்ல வாங்க பேசலாம். ஓகே. ஓகே. மேடம், ஐ எம் லாயர் முரளி. மல்லிகாங்கிற ஒரு பொண்ணை ரேகா மேடம் உங்க பாதுகாப்புல விட்டுருந்தாங்கல்ல, அந்த பொண்ணை நான் மல்லிகா தானே? இப்பதான் ஜெயந்தி மேடம் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போனாரு. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? என்கிட்ட கமிஷனர் ஆபீஸ் கூட்டிட்டு போறதா தான் சொன்னாரு. ஓகே மேடம், தேங்க்யூ. என்ன சார் தலையில குண்டு தூக்கி போறீங்க? பொண்ணை காணுமா? ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பொண்ணு காப்பகத்துல இல்ல. ஒருவேளை ரேகா மேடம் கூட்டிட்டு போயிருக்கலாம். ஐயா, நீங்க போன்ல பேசினப்ப என் பொண்ணு எதுவுமே பேசலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அம்மா, பயப்படாதீங்க. உங்க பொண்ணை நான் தான் காப்பாத்தினேன். ரேகா மேடம் தான் அவங்களை காப்பகத்துல சேர ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. உங்க பொண்ணு கிடைச்சிருவா. தைரியமா இருங்க. வாங்க மேடம், இவங்க தான் மல்லிகாவுடைய அப்பா அம்மா. வணக்கம்மா. ஜெயந்தி, சொல்லுங்க மேடம். இப்ப காப்பாத்து போன் பண்ணி மல்லிகா இவங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஓகே மேடம். என்ன சொல்றீங்க? என்ன மல்லிகா இங்க இல்ல. என்ன மேடம், நீங்க சொல்லி அனுப்பினா சொல்லி மல்லிகா யாரோ கூட்டிட்டு போயிருக்காங்க. வாட் நான்சென்ஸ்! என்ன இவ்வளவு இரஸ்பான்சிபிளா இருக்காங்க? நானும் ஜெயந்தியும் யாரையும் அனுப்பல. ஐயோ, என்னங்க மல்லிகா போச்சே, பாட போச்சே. நான் வெளியே எப்படி தலை காட்டுவேன்? ஐயோ அம்மா, ப்ளீஸ் பதட்டப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. கண்டிப்பா கிடைச்சிருவா. தைரியமா இருங்க. ஹலோ சார். இருக்கட்டும், இது ஒரு பொண்ணு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? என்ன இதெல்லாம்? சார், அது வந்து சார், நீங்க ஒரு வக்கீல். இந்த கேஸோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி மிஸ் ரேகா மேல தான் இருக்கு. ரேகா, என்னதெல்லாம் இப்படி சைலண்டா இருந்தா எப்படி? அந்த பொண்ணை கொண்டு போய் காப்பகத்துல சேர்த்தது யாரு? நீங்க தானே சார். அப்ப முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க மேல தானே இருக்கு. இப்ப அந்த பொண்ணு அங்க இல்லைன்றாங்க. யாரை கேட்டு அந்த காப்பகத்துல வெளியே விட்டாங்க? உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா? சொல்லுங்க, ஏன் சும்மா இருக்கீங்க? இல்ல சார், எனக்கே அந்த கேர்ள் மிஸ்ஸிங்னு இப்பதான் சார் தெரியும். இப்படி இரஸ்பான்சிபிளா பதில் சொன்னா எப்படி? இஸ் இட் நாட் யுவர் டியூட்டி டு இன்ஃபார்ம் அஸ்? சார், உங்களுக்கு அந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் இமெயில் பண்ணிருந்தேன் சார். அந்த கேஸ் டைரியில வேற எல்லாம் எழுதுங்க சார். ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைக்காதீங்க மிஸ் ரேகா. உங்க சாமர்த்தியத்தை உங்க வேலையில காட்டுங்க. காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப அந்த பொண்ணை காணோம், அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சார், அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். 2 hours அவளோட இங்க நான் வந்துருவேன் சார். சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க சார். கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு கிடைச்சிடுவா. சரிங்க. டோன்ட் வரி. நீங்க தானே வார்டன்? ஆமா மேடம். மேடம் சொல்லி இந்த ஹோம்ல சேர்த்த ஒரு பொண்ணை எந்தவித ரெக்கார்டும் இல்லாம நீங்க எப்படி வெளியே அனுப்பலாம்? மேடம்,
உங்களுக்கே தெரியும், எந்த உத்தரவும் இல்லாம ஜெயந்தி மேடம் வாயால சொன்னதுனால நாங்க அட்மிட் பண்ணிட்டோம். அதனாலதான் திருப்பி அனுப்பும்போது கூட எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாம மல்லிகாவை ஜெயந்தி மேடம் கூப்பிட்டதா சொன்னதால நாங்க அனுப்பி வச்சோம். யார் வந்து கூட்டு போனது? நேத்து இங்க அட்மிஷன் போடும்போது ஒரு ஆட்டோல போலீஸ்காரங்க கூட்டிட்டு வந்தாங்க ஒருத்தரை. அதே ஆட்டோக்காரர் தான் இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை கூட்டு போனாரு. சோ அந்த ஆட்டோக்காரனை கண்டுபிடிக்கணும்னா எந்த ஆபீஸ் இந்த ஆட்டோ ஹையர் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆமா மேடம், அது கண்டுபிடிச்சிடலாம். ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும். எஸ் மேடம். யா, தேங்க்யூ. தேங்க்யூ. மேடம் நீங்க இருங்க, நான் போய் விசாரிக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இங்க ஆட்டோ டிரைவர் பாண்டி எங்க? பாண்டி அவன் வீட்டுல இருப்பான் சார். அவன் வீடு எங்க இருக்கு? வீடு லெஸ்கானர் பிள்ளையார் கோயில் பக்கத்துல தாங்க இருக்கு. ஓ அப்படியா? சரி வாங்க. மேடம் லெஸ்கானர் பிள்ளையார் கோயில் பக்கத்துல அவன் வீடு இருக்கா? அப்படியா? லெட்ஸ் கோ. ஓகே மேடம். ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? நான் சொல்றபடி கேளு, உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக்கிறேன். அதுக்கு தானே ஊர்ல இருந்து வந்த. நீ ஸ்டார் ஆயிட்டா உன் கால் ஷீட்டை பார்த்து நான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன். எத்தனை நாளைக்கு தாமா நானும் மீட்டர் போடாம ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறது? நீ ஸ்டார் ஆகணும் தானே ஊரை விட்டு வந்த. என் ராசி, என் ஆட்டோல ஏறின எல்லாருமே பெரிய ஸ்டார் ஆயிருக்காங்க. நம்பல? சொல்லு, நம்பல? சரி, உன் விருப்பப்படி சினிமா நட்சத்திரம் ஆகலனாலும் பரவாயில்ல. பகல்ல ஜொலிக்கிற மாதிரி ஆந்திராவில போய் ஜொலிக்க ஆரம்பிச்சிரு. புரியல? ஆந்திரா பார்ட்டி கிட்ட உன்னை விற்க போறேன். உன்னை பர்ச்சேஸ் பண்ண ஆந்திரா பார்ட்டி வந்திருக்கு, பாத்துட்டு வரேன். வாங்க வாங்க. பாத்துங்கண்ணே, பார்சல் பண்ணி ரெடியா இருக்கு. ₹1,00,000 கொடுத்துருங்க. என்கிட்டயே விலை பேசுறியா? 10,000 ரூபாய் வாங்கிக்க. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? ஒரு 50,000 கொடுங்க. சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 25,000 ரூபாய் தரேன். என்னையாடா கடத்திருக்க? ஒன்னாலே ஒண்ணுல ஐயோ ரொம்ப நன்றிமா. என்னம்மா என்னம்மா, நீங்க என்னோட அம்மா மாதிரி. நீங்க எதுக்கு என் காலில் விழுறீங்க? என் பொண்ணு மானத்தையே காப்பாத்திட்டீங்கம்மா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அம்மா, மல்லிகாவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. கம்பி மேல நடக்கிற வயசு இது. சினிமா, டிவி, பேப்பர், புஸ்தகம் இதெல்லாம் பார்த்து படிச்சு கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற வயசு இது. போன உடனே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறமா. அதுவும் தப்பு. பெண்ணுக்கு திருமண வயது 21. அவசரப்படாதீங்க. உங்களோட பாரத்தை வேற யார் மேலேயாவது போட்டுடாதீங்க. அம்மா, நீங்க செஞ்ச இந்த உதவியை காலகாலத்துக்கு மறக்கவே மாட்டோமா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா. ஐயா, நீங்க நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ்டர் முரளிக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் ரொம்ப பாடுபட்டார். என்ன மல்லிகா, இனிமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே? இல்ல மேடம், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். சினிமால நடிக்கணுங்கிற ஆசையில தான் இப்படி பண்ணிட்டேன். அம்மா அப்பாக்கு கெட்ட பேர் வர மாதிரி இனிமே நடக்க மாட்டேன். ஓகே, குட். போயிட்டு வா. சரி மேடம். அம்மா, வரமா. நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்துட்டீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். வரேன் சார். ஓகே. ஹலோ சார். ஹலோ, வாழ்த்துக்கள். இனிமேல் பொண்ணை பத்திரமா பார்த்து. சரிங்க, வரங்க. சரிங்க, பரங்க ஐயா. வரேன் சார். பத்திரமா இருமா. சரிங்க சார். வரேன் மேடம்.
கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஆக்சுவலா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். அது சரியா ஹேண்டில் பண்ணலன்னா ஒரு சபார்டினேட்டுக்கு சஸ்பென்ஷன் லெவலுக்கு போற அளவுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. எனக்கு தெரியும் உங்களுக்கும் அதே கன்சர்ன் தான் இருந்திருக்கும்னு, எங்க ஒரு நல்ல சபார்டினேட்டை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குமோன்னு. ஆனா ஏதோ நான் எடுத்த முடிவுகள்ல எல்லாமே நல்லா முடிஞ்சிருச்சு. பொண்ணு கிடைச்சிட்டா, அம்மா அப்பா சந்தோஷமா இருக்காங்க. நீங்க வருத்தப்படலாம் சார், நான் முடிவை உங்களை கன்சல்ட் பண்ணாம எடுத்துட்டேன்னு. ஆனா அது டிபார்ட்மெண்ட்குள்ள தான். வெளியில பிரஸ் கேட்டா நான் ஆல்வேஸ் கௌஷிக் சாரோட அட்வைஸ்ல தான் நான் ஆக்ட் பண்றேன்னு நான். உங்க நேரம் ரொம்ப நல்லா இருக்கு மிஸ் ரேகா. நீங்க டியூட்டி ஜாயின் பண்ண அன்னிலேருந்து இன்னிய தேதி வரைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு. ஆனா எப்பவுமே இந்த நிலைமை இப்படியே இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு சின்ன சரிவு நிச்சயமா ஏற்படும். அது மிகப்பெரிய வீழ்ச்சியா என்னால மாத்த முடியும். அந்த அளவுக்கு நீங்க என்கிட்ட வச்சுக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நக்கலா பேசுறது, நையாண்டி, குத்தல் இதெல்லாம் வேண்டாம். நீங்க ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர். உங்க டியூட்டியை மட்டும் செய்யுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது. சார், தட்ஸ் மை கேப் சார். தேங்க்யூ சார். வெரி குட். டைமுக்கு கரெக்டா நர்ஸ் கிட்ட சொல்லி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லுங்க. கவனமா பாத்துக்குங்க. நான் கிளம்புறேன்.
ஹலோ. மேடம் நான் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் பேசுறேன். சொல்லுங்க மிஸ்டர் பாஸ்கரன். மாணிக்கம் பெயிலுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கான் மேடம். பெயிலா? நோ நோ நோ, அவன் வெளியே வரக்கூடாது. இங்க பாருங்க, அந்த குண்டாஸ் ஆக்ட் கமிட்டி இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட பேசணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்ப அது இன்னைக்கே பண்ணுங்க மேடம். ஆமா. ஓகே. பண்ணிடுறீங்களா? ஓகே மேடம். ஓகே ரைட். ஹலோ மேடம், நான் இன்ஸ்பெக்டர் ஜெயந்தி பேசுறேன். சொல்லுங்க ஜெயந்தி. மேடம், நாளைக்கு ஏதோ முக்கியமான விஷயமா மிஸ்டர் குணாவை பார்க்கணும்னு சொன்னீங்க. நாளைக்கா? இல்ல இல்ல, நான் ஹோமுக்கு அம்மாவோட ஹோமுக்கு போக வேண்டிய ஒரு பர்சனல் அப்பாயின்மெண்ட், அதனால அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே மேடம், அப்படியே செஞ்சிடறேன். நாளைக்கு வேணா பாத்துக்கலாம். சரி, தேங்க்ஸ். ஓகே. ஹலோ மேடம், நாங்க மனநல காப்பகத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. ஏன்னா அம்மா ரொம்ப தொந்தரவு பண்றாங்களா? சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா? அது வந்து என்ன என்ன விஷயம் மேடம்? அது வந்து என்னன்னு சொல்லுங்க. மேடம், அம்மாவை காணோம். என்னது?